நான் இன்னைக்கு சொல்லப்போற ஒரு கிரைம் சம்பவம் கேரளாவில் ரொம்ப அரிதா பேசப்பட்ட ஒரு வழக்கு. இது என்ன அரிது அப்படின்னா, அம்மா, மகன், கள்ளக்காதலன் இந்த 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் இது. அது என்ன, அம்மா மகன் கள்ளக்காதலன், ஒண்ணு அம்மாவுடைய கள்ளக்காதல் தெரிஞ்சு போய் தன்னுடைய ஃப்ரெண்டே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு மகன் வந்து அம்மாவை கொலை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா தன்னுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருக்கணும், இல்லை தன் ஃப்ரெண்டு வந்து தொந்தரவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்காதல் வச்சிருந்த ஃப்ரெண்டு வந்து அவனை கொலை பண்ணியிருக்கணும். இப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல. ஆனா இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு நபரை கொலை பண்ணியிருக்காங்க. அது யாரு, ஏன் இப்படி பண்ணாங்க, இது ஏன் அரிதான வழக்கா பேசப்பட்டது? ஒரு கொலை வழக்க விசாரிக்க போய் அவங்க ஆல்ரெடி பண்ண கொலை வழக்கு இந்த வழக்கு மூலமா வெளியில வந்திருக்குது. இப்படி இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள நிறைய சுவாரஸ்யமான முடிச்சுகள் இருக்கு. சுவாரஸ்யம் சொல்லக்கூடாது, ஒரு மர்மமான முடிச்சுகள் நிறைய இருக்குது. அதுதான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். சரி, நேரடியா இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள போகலாம். ஜனவரி 14, 2022 கேரளா மாநிலத்துல விழிஞ்சம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்க முள்ளூர்னு ஒரு கிராமம். அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு அந்த பகுதி எப்படிப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னா, ஒரு பெரிய தோட்டங்கள் இருக்கும், ரப்பர் மரங்கள், நிறைய மரங்கள், பெரிய பெரிய தோட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன வீடு இருக்கும். அடர்த்தியா வீடுகள் இருக்கிற ஏரியா கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பகுதி தான் முள்ளூர் பகுதி. அப்படி தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து அந்த வீட்டோட உரிமையாளர் ஸ்ரீகுமாரும் அவருடைய மகனும் நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன் அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க சுத்தி பார்த்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல இருந்த குடியிருந்தவங்க எல்லாம் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுவும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க காலி பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லாம அவங்க வீட்டோட போயிட்டாங்க. அதனால வீட்டுல இருக்கிற பொருள்லாம் சரியா இருக்கா, சவத்தெல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்களா, ஆணி அடிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி வீட்டு உரிமையாளர் போய் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டை ஃபுல்லா அவங்க தரவா செக் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள போனவங்க வீட்டுக்கு பின்புறம் அந்த கதவை திறந்துட்டு அப்படி போகும் பொழுது ஆஸ்பெஸ்டா சீட் போட்டிருக்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பகுதியோடைய கீழ்ப்பக்கம் போகும்போது உங்க மேல ஏதோ ஒன்று சொட்டி இருக்குது, தண்ணி மாதிரி ஏதோ சொட்டி இருக்கு. பரன்ல இருந்து, லாஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதியில இருந்து என்ன சொட்டுது, இது மழை காலமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி விழுந்தது இல்லையா, அது என்னன்னு பார்த்துருக்காங்க லைட் அடிச்சு. அப்போதான் அந்த விபரீதத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க. சொட்டி சொட்டி கீழே குளம் போல ரத்தம் தேங்கி கிடந்திருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆனவங்க ஸ்ரீகுமாரும் அவங்க பையனும் உடனடியா விழிஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நாங்க எங்களுடைய வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருந்தோம், வாடகைக்கு இருந்தவங்களாம் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த வீட்டுல பரன் பகுதியில இருந்து ஏதோ ரத்தம் சொட்டி கொலை மாதிரி நிக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, உடனடியா வந்து நீங்க பாருங்க அப்படின்னு தகவலை சொல்றாங்க. இதை கேட்டதுமே விழிஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டீம் அங்க வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் பிரஜிஸ் சசி அவருடைய தலைமையில தான் ஒரு டீம் அங்க வருது. வந்தவங்க அவங்க வந்து இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு முடியும் அந்த தெருவில் இருந்த நிறைய நபர்கள் அந்த வீட்டுக்கு முன்னாடி கூட்டமாக கூடி போய் நிற்கிறாங்க. அவங்களாம் விளக்கிட்டு ஏணி வாங்கி அந்த பரன் மேலே இருக்கிற என்ன இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு போலீஸ்காரு மேலே ஏறி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு அதிர்ச்சி. என்னன்னா, ஒரு பெண்ணுடைய உடல் அங்க கிடக்குது. அங்க வந்து முகம்னு ஒன்னே கிடையாது. அந்த அம்மாவுடைய முகம் அப்படியே ஏதோ ஒரு ஹார்டான ஒரு பொருள்னால அடிச்சு கூழாக்குன மாதிரி செத்தச்சு போய் அப்படியே அந்த முகம் கிடக்குது. சரி, இந்த வீட்டுல யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில ஸ்ரீகுமார்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்ரீகுமார் என்ன தகவல் சொன்னார்னா, ரஃபிகா பீவி அப்படின்னு ஒரு பெண், அவங்களுக்கு 52 வயசு, அவங்க இருந்தாங்க. ரஃபிகாவுடைய பையன் ஷஃபிக், அவனுக்கு 24 வயசு. இது மட்டும் இல்லாம ஒரு பையன் இருந்திருக்கான், அவன் பேரு அல் அமீன், இவனுக்கு 28 வயசு. சரி, அம்மா பையன் ஓகே, இந்த அல் அமீன் யாரு, அவங்க சொந்தக்காரங்களா அப்படின்னா இல்ல, அவன் வந்து இந்த ஷஃபிக்கோட ஃப்ரெண்டு. சரி, ஃப்ரெண்டுனா எப்போ வந்து தங்குவான், எப்பயாவது லீவுக்கு வருவானா அப்படின்னா இல்ல, இங்கேயே தங்கியிருக்கான். அது என்ன உறவு முறை, ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த வீட்டிலேயே தங்கியிருக்கான் அப்படின்னா அப்பதான் மெல்லமா அந்த வீட்டுல இருந்தவங்களும் அந்த தெருவில் இருந்த ஊர்க்காரங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த அல் அமீனுக்கும் அவனுக்கு 28 வயசு 52 வயதான அம்மாவுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அந்த 2 பசங்களும் ஒரே வயசு பையன் தான், 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் வந்து அம்மா கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இது அந்த பையனுக்குமே தெரியும். 3 பேருமே எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க. ஒருவேளை தான் சொந்த பையன் வெளியில போனா கூட அல் அமீன் விட்டு வீட்டை விட்டு வெளிலே போக மாட்டான். 2 பேரும் எப்போதுமே ஒன்னாதான் இருப்பாங்க. இது அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த கதையை அங்க இருக்கிற எல்லாருமே போலீஸை சொன்ன உடனே இப்போ போலீஸ் ஒரு வழியா இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒரு கள்ளக்காதல் இருக்கு, என்னதான் இருந்தாலும் பையன் வந்து தான் ஃப்ரெண்டு அம்மா கூட தப்பா இருக்கிறத வந்து அவன் மனப்பூர்வமா அதை அங்கீகரிக்க மாட்டான்.
அதனால உங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்திருக்கும். அவன் கண்டிச்சிருப்பான். ஒரு கட்டத்துல அம்மாவை அவன் கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். அந்த கள்ளக்காதல வச்சிருந்த பையனும் இங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்படிங்கிறது ஓரளவு இந்த கதை கரெக்டா இருக்கிறதுனால நம்ம இவங்களை பிடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் தேடுறதுக்காக போலீஸ் தனிப்படையை அமைக்கிறாங்க. அப்படி 2 பேருடைய போட்டோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா எந்த போட்டோஸ் கிடையாது. சஃபிக்குடைய ஃபோன் நம்பர் மட்டும் இருக்கு. அந்த நம்பரை வச்சுட்டு இப்போ டவர் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. அவன் ரொம்ப பிளான்டா இந்த கொலை நடந்ததுக்கு அந்த நேரத்திலேயே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. 2 பேருடைய போட்டோஸும் அவ்வளோ சுலபமா கிடைக்கல. இதுல அல்லமீனுடைய ஃபேஸ்புக்ல இருந்து அவனுடைய போட்டோஸ் மட்டும் எடுத்து இந்த போட்டோஸை எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்றாங்க. ரஃபிகா பீவியும் அவங்களுடைய பையன் சஃபிக்கும் 2 பேரும் கோவளத்தை சேர்ந்தவங்க. அல்லமீன் பாலக்காடை சேர்ந்த ஒரு பையன். ஸோ இந்த அல்லமீன் பாலக்காட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரைவேட் பஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையனுடைய போட்டோ நான் உங்களுக்கு அனுப்புறோம் வாட்ஸ்அப்ல, இந்த பையன் உங்க பஸ்ல வரானான்னு செக் பண்ணுங்க, அல்லமீன்ங்கிற பேர்ல டிக்கெட் ஏதாவது புக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு எல்லா பஸ்ஸுக்கும் இவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க போலீஸ் அந்த நைட்லயே. அப்படி விசாரிக்கும் போது ஒரு தனியார் ராமணி பஸ்ல இருந்து ஆமா அல்லமீன் எங்க பஸ்ல புக் பண்ணியிருக்காரு, இப்போ எங்க பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலை சொன்னதும் அந்த மிட் நைட்லயே அந்த பஸ் டிராவல் ஆகிட்டு இருந்து அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஒரு டீம் அனுப்புறாங்க. அங்க கரியவட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஊர் போலீஸ் அங்க நின்று இந்த பஸ்ஸை மறிச்சு அதுக்குள்ள உள்ள போய் பார்த்தா அங்க அல்லமீன் ரொம்ப ஜாலியா உட்காந்துருக்கான். பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா அல்லமீன் பக்கத்துல சஃபிக்கும் உட்காந்துருக்கான். என்னடா இவனும் உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்தா மேலும் பெரிய அதிர்ச்சி என்னன்னா இந்த 2 பேருக்கும் பக்கத்துல ரஃபிகா பீவியும் உட்காந்துருக்காங்க. 3 பேருமே ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ரஃபிகா பீவி உயிரோட இங்க இருக்காங்க அப்படின்னா அங்க இறந்து கிடக்குறது யாரு அப்படின்னு மிகப்பெரிய கொஸ்டின் இப்ப போலீஸ்க்கெல்லாம். அப்போ இறந்து கிடந்தவங்க வேற யாரோ ஒருத்தவங்களா இருக்கணும், அது அந்த ஊரை சேர்ந்தவரா இருக்கணும். அந்த ஊர்ல இந்த ஏஜ் குரூப்ல அதாவது 50 வயசுக்கு மேல இருக்கிற ஏஜ் குரூப்ல யாராவது மிஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு தேடும் போதுதான் தெரிய வருது. இந்த ரஃபிகா இருந்த வீட்டு அந்த தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துல ஒரு பெண் இருக்காங்க. அவங்க பேரு சாந்தகுமாரி. அவங்களுக்கு 72 வயசு. அந்த பெண்ணை நேத்துல இருந்து காணா அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரிய வருது. உடனடியா அந்த பெண் தானா இந்த இருக்கிற பாடி அப்படிங்கிற செக் பண்ணா ஆமா அந்த பெண்ணுடைய பையன் இது எங்க அம்மா தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. உடனடியா அந்த பாடியை அந்த இரவுடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சுட்டு இந்த 3 பேரையும் ஸ்டேஷன் கொண்டு ரொம்ப அன்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். போலீஸோட ரொம்ப அன்பான கவனிப்பை தாங்க முடியாத ரஃபிகா பீவி உண்மையை ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி கோவளத்திலிருந்து இந்த பகுதிக்கு ரஃபிகா, சஃபிக்கு, இந்த அல்லமீன் 3 பேருமே வந்திருக்காங்க. வீடு பார்க்கும் பொழுது அவங்க எந்த மாதிரியான வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது வயசானவங்க இருக்கணும். அந்த வயசானவங்களும் ஆதரவு இல்லாதவங்களா இருக்கணும். அதாவது வீட்டுல வேற யாரும் இருந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க பணக்காரங்களா இருக்கணும் அப்படிங்கிற இந்த நாம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி அவங்க வீடு தேடி அழைச்சிருக்காங்க. அப்படி முள்ளூருக்கு வந்தபோது முள்ளூர்ல ஒரு தோட்டத்துல சாந்தகுமாரி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு 72 வயசு. அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு. ஒரே ஒரு பையன் வேலை நிமித்தமா டவுன்ல இருக்கான். எப்பயாவது சில பல மாதங்களுக்கு ஒரு முறைதான் அம்மாவை பாக்குற பழக்கம் இருக்கிறவன். ஸோ இந்த சாந்தகுமாரி தனியா இருக்காங்க, அதுவும் பணக்காரங்களா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சாந்தகுமாரிக்கு இன்னொரு மோசமான பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் தினமும் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்தாவே நகை நட்டமா தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உள்ளவங்க. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். ஆனா எந்த உறவினர்கள்ட்டையும் பழக்கம் கிடையாது, யாருமே வீட்டுக்கு வர்றது கிடையாது. ரொம்ப தனிமை விரும்பியா இருக்கிறவங்க. அதே தோட்டத்துல அவங்க கணவருடைய சமாதி இருக்குது. சமாதிக்கு மட்டும் தினமும் போயிட்டு கணவருக்கு தினமும் அஞ்சலி செலுத்திட்டு வர்ற பழக்கம் உள்ளவங்களா அவங்கள பாக்குறாங்க இந்த ரஃபிகா குரூப். இதை பார்த்ததும் நம்ம டார்கெட் இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த தோட்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு தோட்டத்துல வீடு கிடைச்சிருது. அந்த வீட்டுல தங்கினவங்க இப்ப வாண்டடா இந்த சாந்தகுமார்கிட்ட போயிட்டு பழக ஆரம்பிக்கிறாங்க ரஃபிகா. தினமும் போயிட்டு உங்க சாரி ரொம்ப நல்லா இருக்கு சேச்சி, உங்க வீட்டுக்காரர் எப்படி இறந்தாரு, உங்க பையன் எப்பெல்லாம் வருவாரு, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன சமைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, எங்க வீட்டுல 2 பசங்க இருக்கானுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தினமும் போயிட்டு ரொம்ப அக்கறையா நடந்துக்கிற மாதிரி நடந்து 1 வருஷத்துல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல அவங்க வளர்த்துட்டாங்க. இந்த சாந்தகுமாரியும் அவங்க வேற உண்மையான சொந்தக்காரங்கெல்லாம் கூட அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. இந்த திருட்டு கும்பலை ரொம்ப அவங்க நம்பி இவங்களும் அவங்க வீட்டுக்கு போறது சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா பழகின ஒரு கட்டத்துல
ஓகே இவங்களை நம்ம கொன்றலாம் சொல்லிட்டு நாள் குறிச்சிருக்காங்க. அப்படி குறிக்கப்பட்ட இந்த ஜனவரி 14 இதுக்கு இந்த மாசத்தோடைய பிகினிங்லயே இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பொருள் எல்லாம் வண்டி வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஓனர் ஸ்ரீகுமார் பார்த்திருக்காரு. என்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நாங்க வீடு காலி பண்ண போறோம், இந்த மாசத்துல காலி பண்ணிடுவோம், நீங்க அட்வான்ஸா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு கரெக்டா இந்த கொலைக்கு நாளையும் நியமிச்சிருக்காங்க. அப்படி குறிக்கப்பட்ட நாள் தான் ஜனவரி 14, 2022. அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரஃபீக்கா போயிட்டு சாந்தகுமார்கிட்ட வழக்கம் போல வீட்டுல போய் பேசுற மாதிரி பேசிட்டு, சேச்சி நல்ல புளி குத்தி வச்சிருக்கேன் வீட்டுல இருக்கு, வேணும்னா வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவும் புளி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் படார்னு ஒருத்த கதவை சாத்துறான். அதுக்குள்ள இந்த சஃபீக் என்ன பண்றான்னா, அங்க இருந்த ஒரு ஷால் எடுத்து சாந்தகுமாரியுடைய கழுத்துல கட்டி அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறான். அந்த அம்மா அப்படியே கீழே விழுகிறாங்க. உடனடியா இந்த ரஃபீக்கா போயிட்டு தயாரா இருந்த ஒரு பெரிய சுத்தியல் அதுக்காகவே வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அந்த சுத்தியல் எடுத்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம சாந்தகுமாரியுடைய முகத்திலையும் தலையிலையும் ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. எத்தனை அடி அடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அவங்க அந்த அடிச்சதுலே டயர்டாகி ரஃபீக்கா அப்படி தயங்கி நிற்கும் போது வேகமா அல்லமீன் அந்த சுத்தியலை வாங்கி அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு 28 வயசு பையன் 72 வயசு ஒரு வயசானவங்கள முகத்தை அடிச்சு அப்படியே கூலாக்கியிருக்கான். அவங்க டோட்டலா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதும் உடனடியா அவங்க போட்டிருந்த எல்லா நகைகளும் கலட்டிட்டு இந்த பாடியை 3 பேருமே சேர்ந்து இழுத்துட்டு போயிட்டு பின்பக்கம் இருந்த கதவை திறந்து அங்க இருந்த லாஃப்ட் மேல தூக்கி பாடியை வச்சுட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு 3 பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிளானிங்ல ஒன்லி சாந்தகுமாரியை மட்டும் இவங்க கொலை பண்ணி கொள்ளடிக்கிறதா திட்டம் இல்லை. ஸ்ரீகுமார் வீட்லையும், அதாவது ஓனர் வீட்லையும் நகை இருக்கு, பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஸ்ரீகுமார் இதுல தப்பிச்சிருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட போலீஸ் வந்து, இவங்க ரொம்ப பிளான்டா மர்டர் பண்றாங்க, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மர்டரா இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இவங்க மேல கிரிமினல் வழக்கு ஏதாவது பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, சரியா 2021 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கோவளத்துல அம்மாவும் பையன் இருக்கும் பொழுது இவங்க இருந்த பக்கத்து வீட்டுல 14 வயசு ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போன பொண்ணு ஆரம்பத்துல அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போகும், அதனால சூசைட் பண்ணிக்கிச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிக்கலான்னு பார்த்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுடைய இறப்புல சின்ன மர்மம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது, அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டிருக்காங்க, தலையில அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்து இந்த கேஸ்ல வேற யாரும் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மோட்டிவ்ல போகும் பொழுது இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, பக்கத்துல இருந்த இந்த 2 பேரும் இந்த கேஸை டைவர்ட் பண்றதுக்காக, இந்த பொண்ணு செத்து போனுச்சுல 14 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அப்பா, அவன் ஒரு வளர்ப்பு தந்தை, அவர் வந்து மோசமான கேரக்டரு, அவரு தான் வந்து இந்த பொண்ணை வந்து அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணி கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்கானுங்க. இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்ல இப்படி தப்பிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த கொலை செய்யப்பட்ட சாந்தகுமாரி மாதிரியே அந்த 14 வயசு பொண்ணும் அதே மாதிரி தான் அடிச்சு கொலை பண்ணாங்க, ஆதாரங்களை அழிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸை மறுபடியும் எடுத்து உங்களை விசாரிக்கும் பொழுது மறுபடியும் போலீஸ் ரொம்ப அன்பா கவனிச்சதுனால ரஃபீக்கா ஆமா நாங்க தான் அந்த பொண்ணையும் கொன்னோம், எப்படி கொன்னோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. என்னன்னா, உண்மையிலேயே 14 வயசு அந்த பொண்ணு ஒரு நாள் உடம்புக்கு முடியாம வீட்டுல இருந்திருக்கு. இந்த சஃபீக் என்ன பண்ணியிருக்கான், படுத்திருக்கிற அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப பாலியல் கொடூரத்தை அரங்கேற்றிருக்கான். அதாவது அம்மாவுக்கு முன்னாடியே. உடனடியா அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு உயிரோட விட்டோம்னா நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் சேர்ந்தே சுத்தியலால அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த அடி தாங்க முடியாம இறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்லுது. ஸோ இப்ப இங்க பாருங்க, என்ன ஒரு வினோதம் பாருங்க, இங்க அம்மா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கூட கள்ளக்காதல் நினைச்சிருக்கான், அதை வந்து பையன் அக்செப்ட் பண்றான். இன்னொரு கேஸ்ல தான் மகன் பண்ண அந்த பாலியல் கொடூரத்துக்கு அம்மா துணை போயிருக்காங்க. எப்படி ஒரு குற்றவாளிகளுடைய மனநிலையை பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்து 2 கொலை குற்றங்களுக்கும் உங்க மேல வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு மே 16, 2024 நெய்யாற்றின்கரை கூடுதல் மாவட்ட அமர்வு இந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு சொன்னாங்க. என்னன்னா, இந்த 3 பேருக்குமே
மரண தண்டனை அறிவிச்சிருக்காங்க. அம்மாவுக்கும் மகனுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ரொம்ப அரிதான ஒரு வழக்கா இதை கோர்ட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ் முடிஞ்சுது. இந்த கேஸை கேட்டதும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஏன் இந்த குற்றம் நடந்திருக்கு? ஒரு பக்கம் குற்றவாளிகள் இருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற பெரியவர்களை முதியவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வீட்டுல இருக்கிற இளையவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால வேலை நிமித்தமோ நம்ம கண்டிப்பா அம்மா அப்பாவை விட்டு தூரமா போகக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, ஒண்ணு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்க கூடவே வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க அந்த பழைய வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்க கூட இருக்கிறதுக்கான சரியான நம்பகமான ஆட்கள் அல்ல ரெகுலரா போய் அவங்கள சந்திக்கிற மாதிரியான தொடர்புகள், நண்பர்களோ இல்ல சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கணும். அப்புறம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க தனியா இருக்கிறீங்க அப்படின்னா, என்கிட்ட எவ்வளவு நகை இருக்கு, என்னுடைய பையன் என்னை பார்க்க வர மாட்டான், நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்புறம் பொதுவாகவே நகைகளை நிறைய பயன்படுத்திட்டு ரொம்ப கொடோடமா நம்ம வெளியில காமிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி நினைக்காம நம்ம போட்டுக்கிட்டா கூட நமக்கு அது ஆபத்து அப்படிங்கிறத உணரணும். இந்த 2 விஷயத்தையும் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இதே மாதிரி இந்த கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க RS ராஜா. நன்றி, வணக்கம்.